ஏன்னா நாங்கள் ஜாயின் ஆகி பட்ட விலங்கு எங்களுக்கு விளங்குறதில்ல. அந்த ஜூம்டு அப்டேட்ல வந்து உங்களுக்கு காட்டுது இல்லை. நீங்க சொல்லலாம் சொல்லி பேசுங்க, அப்போ எங்களுக்கு விளங்கும். Okay. ஓகே, பிஸ்மில்லா. நாங்கள் போன கிளாஸ்ல உங்களை எந்த இதுலேருந்து கொண்டு போகிறது தொடர்பாக பேசினோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். குர்ஆனை வசனங்களாக ஓதுற பகுதியிலேருந்து எங்கள் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதில் பேசிக் முதலாவது பகுதியை நாங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். குர்ஆனை ஓதுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள். இது ஒன்று அடையாளங்கள், ரெண்டாவது எழுத்துக்கள். வெறும் அடையாளங்கள் மட்டும் இருந்தாலும் ஓத இயலாது. எழுத்துக்கள் மட்டும் இருந்து அடையாளங்கள் இல்லாட்டியும் வெறும் வெறும் எழுத்துக்களை வச்சு கொண்டும் எங்களால் ஓத இயலாது. கிளாஸ் அப்ப அந்த வகையில நாங்க எழுத்துக்கள் உச்சரிப்பை பின்னால ஒவ்வொரு எழுத்துக்களாக மிக கவனமா நுணுக்கமா வடிவங்களை நோக்கி நான் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க அடையாளங்களை பத்தி கொஞ்சம் சுருக்கமா டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த அளவு தூரம் அடையாளங்களோட அஹ், நெருக்கம் இருக்குது, தொடர்பு இருக்குங்கிறது நான் பார்ப்போம். அதுல குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட அடையாளங்கள் இந்த அடையாளங்கள் தான். ரைட். இதுல இந்த அடையாளங்களோட பெயர்கள் உங்களுக்கு எந்த அளவு தூரம் ஞாபகத்தில் அல்ல இந்த பெயர்கள் நிறைய பல பெயர்கள் பல ஊர்களில் பல விதமா சொல்லி கொடுப்பாங்க. இந்த பெயர்கள் உங்களுக்கு அறிமுகம் இருக்குதா? எப்படி? இல்லாட்டி புதுசு மாதிரி இருக்குதா? இது நான் சொல்லி தரணுமா? எப்படி தெரியுமா? சவுண்ட் கேக்குதா? Okay. ஆ, எப்படி சொல்லி தரணும்? அப்படியா? விளங்கப்படுத்தணும். இந்த பேர் ஞாபகம் இல்லை அப்படியா? In enough of a minute, but விளங்கல. and I learned in English video, so it's like Fatha, Dhamma, and Kasra, like us. அப்படியா? நான் கொஞ்சம் இதை சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு பார்த்து கொள்ளலும் இதை எப்படி பிடிச்சு Mm. கொள்ளலாம்னு சொல்லி. இது சிஸ்டம் உண்டு. இது அந்த சிஸ்டத்தில் ஈஸியாக எங்களுக்கு விளங்க வச்சு ஞாபகத்தில் வச்சு கொள்ளையும் அடையாளங்கள் பேர்களை. ரைட். ரைட். இதான் அதில் சார்ட். இந்த சார்ட்ல பேசிக்கான அடையாளங்கள் என்று சொல்ற அடையாளங்கள் இதான். இது மூணு தான், சிம்பிள்ஸ் தான். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இந்த பேர் கவனம். இந்த இதுல வர துன் என்ற வேர்ட் ரொம்ப முக்கியம். ஓகே. Mm. அப்போ அடிப்படை பேசிக் சவுண்ட் ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இதுல இருந்தா அடுத்தெல்லாம் டெவலப் ஆகி வந்துக்குது. இதுதான் பேசிக். இதுதான் சோர்ஸ். நான் சொல்ல சோர்ஸ்னு சொல்லுது பேசிக். மிகவும் இம்பார்ட்டன்டான ஃபவுண்டேஷனான சிம்பிள்ஸ். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். Dhamma. இது அடுத்த ஸ்டெப்ல இதிலிருந்து தோற்றம் பெற்றதுதான் இந்த தைன் என்ற சப்ஜெக்ட். லம்மத்தைன், கஸ்ரத்தைன், ஃபத்ஹத்தைன். அப்ப தைனுக்கும் துண்ணுக்கும் உள்ள டிஃபரண்ட் எப்படி ஆகுது அப்படி என்றால், எப்ப எல்லாம் ஒன்று டபுள் என்ட்ரியாக மாறுதோ அப்ப அது தைன் என்று மாறி. மேல அப்படி, இது கீழுக்கு அப்படி, இது மேல் வடிவத்தில் அப்படி. சரியா? இப்ப துண் தான் தைனாக சேஞ்ச் ஆகுது. சிம்பிள்ஸ்ட எல்லாமே டபுள் என்ட்ரி ஆகுற பொறுத்து. இது அடுத்த ரெண்டாவது பார்ட். இப்ப துன், தைன், அது அது ஃபத்ஹா எல்லாம், ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா எல்லாம் உண்டுதான். சரியா? மூணாவது கான்செப்டை நீங்க பார்த்தீங்க என்றால், மத்து என்ற ஒரு சொல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. எதுக்கு பதிலாக? திருப்பியும் அந்த துன் என்றதுக்கு பதிலாக தான். நல்லா பார்த்துக்கணும், அதான் முக்கியம். துன் என்றதுக்கு பதிலாக தான் மாறுது. அப்போ சிம்பிள்ஸ்ல அடையாளம் எப்படி மாறுது? அப்படியே நேராகவே ஸ்ட்ரைட்டா மாறுது. நாங்கள் சரிச்சு எழுதினத்துல இருந்து ஸ்ட்ரைட் லெவலுக்கு மாறிக்குது, மேலுக்கும் கீழுக்கும். லம்மத்துனை பொறுத்த வரைக்கும் அது அல்ட்ரா சுத்தி விட்ட மாதிரி இது. ரைனா? சுத்தி விட்ட மாதிரி வந்து இது பேர் மத்துன்னு சேருது. அப்ப ஃபத்ஹா மத்து, கஸ்ட்ரால திருப்பி மத்து, லம்மாலே மத்துன்னு சொல்லி சேருது. இதான் ஒரு 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 மூணுக்கும் இருக்கிற லிங்க். இதை நீங்க இன்னொரு விஷயம் மட்டும் சொன்னீங்க, ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு ஒன்று சொன்னீங்க தானே? அது மூணுக்குமான கொமன் பெயர். ஃபத்ஹா என்று நாங்க சொல்லுவோமா இருந்தால் அது ஃபத்ஹ துன்னாம் இருக்கலாம், ஃபத்ஹ தைனாம் இருக்கலாம், ஃபத்ஹ மத்தாம் இருக்கலாம். மூணுக்கும் கொமனான பேர் தான் ஃபத்ஹா. கஸ்ராண்டா கொமன் பெயர் கஸ்ரத்துன், கஸ்ரத்தைன், கஸ்ரு மத்து. மூணுக்குமான கொமனான பெயரை தான் நிற்கணும் கஸ்ராங்கிறது. லம்மாங்கிறதும்
லம்மத்துன் லம்மத்தைன் லம்மத்து மூணுக்கு காமனான பேர் ஆயிக்கும். விலங்காட்டி கேட்டுக்கொள்ளணுமா? அப்போ ஷத்தும் Okay. சுக்கூனும் இதுக்குள்ளால வந்து தொடர்பு படுற விஷயம் உண்டல்ல, அது செப்பரேட் தான். அது இங்க எதுவும் லிங்க் ஆகாது. இந்த சார்ட் கிளியரா? Yes, sir. ஓகே. இந்த சார்ட்டுக்கு பின்னால எங்கள்கிட்ட ஒரு ஒர்க் உண்டு. சரியா? இதுல 21 பாக்ஸ் இது. Mm. சரியா? இதில் நாங்க ஒரு டைமிங் ஸ்டைல்ல ஒரு சார்ட் நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல ஒவ்வொன்றா தான் வரும். இதை நீங்க உங்களோட கண்ணால பார்க்குற நேரமே மிக சரியா எங்களுக்கு இதுல சிம்பிள்ஸ்ட பேரை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. 19 பாக்ஸ் நீங்க சரி எடுக்கணும். அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு பை மிஸ்டேக்ல 2 இடத்துல நீங்க மிஸ்டேக் ஆகலாம், தவறு விடலாம், பிளவிடப்படலாம், ரோங் ஆகலாம்ங்கிறதா மீனிங். நாங்க எதெல்லாம் ரோங் என்று அடையாளப்படுத்துறேன்னு சொன்னால் அதுக்கு 4 பாயிண்ட் இருக்கிற 4 மாதிரி நீங்க சொல்லிதான் மற்ற பிள்ளைதான் 4 பாயிண்ட் செய்ய. ஃபர்ஸ்ட் ஒன், ஒன்று பாக்ஸ்ல நீங்க வார நேரம் நீங்க மாறி செல்றது. உதாரணத்துக்கு இப்ப வந்துக்கிறது ஃபதஹ் மத்துனா நீங்க கஸ்ரு மத்துன்னு சொன்னா அது பிள்ளைதான். சரியா? ரெண்டாவது, ஒன்றை நீங்க ரெண்டா டிவைட் பண்ணி செல்றது. எப்படி? இப்போ வாரது ஃபத்ஹ் மத் என்றால் ஃபத்ஹா மத்து, ஃபத்ஹா தொன், கஸ்ரா மத்து, இப்படி நாங்க ரெண்டா உடைச்சி நாங்க டைமிங் எடுத்து சொன்னோம் என்றால் அது பிழை. மூன்றாவது, டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி, ஃபொபுல் என்ட்ரி சொல்லலாது. வந்தது கஸ்ரா தைன்டா கஸ்ரா தைன் தான். கஸ்ரா தைன் கஸ்ரா கஸ்ரா மத்து மத்து கஸ்ரா தைன் இப்படி நாங்க தடுமாற்றம் வர முடியாது. நாலாவது, டிலே ஆக இயலாது. ஃபார் த எக்ஸாம்பிள், வாரது ஃபதஹ் மத்து, ஆனால் நீங்கள் ஃபதஹ் மத்து செல்லல, கஸ்ரத்தைனும் சொல்லல, லம்மத்தைன் வந்துக்கு போகிறதா நீங்கள் ஃபத்ஹத்தைன் முதலாவது ஃபதஹ் மத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படி என்றால் உங்களோட இது பிழையாகும். இப்போ வந்துக்கிறது ஃபதஹ் மத்து, நீங்கள் இந்த ஃபதஹ் மத்து வந்துக்கு போகிறதா அந்த ஷத்துன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இவர் பிழை. ஏன்னா இடையில உண்டு மிஸ்டேக் ஆகுது, உடுபடுது. அப்போ அந்த உடுபடுறதை நாங்கள் பிழையா சொல்லுவோம். இதில் அவசரப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, பாடம் வாங்கிட்டு வரணும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த சார்ட்டை சரியாக ஸ்டடி பண்ணீங்க அப்படி என்றால் உங்களுக்கு இந்த ஒர்க்கை ஈஸியாக செய்யலாம். எதுக்கும் நான் இதில் ஒருக்கா சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவசரப்பட்டு கொண்டு போகணுமா என்று சொன்னால் அப்படியும் இல்லை. இதெல்லாம் உங்களோட ரெக்கார்டிங்கில் ரெக்கார்ட் ஆகிறதால நீங்கள் இன்றைக்கே நீங்கள் சொல்லணும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு இந்த இதோட பரிச்சயம் போதாத மாதிரி விளங்குது. நீங்கள் இதை ஃப்ளூவன்லி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நான் இதை பாருங்க, நான் இதை சொல்லி காட்டுறேன் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி. ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், மேலுக்கு இருந்து வரப்போக்கில் சொல்ல ஆரம்பிங்க. ஷத்து, சுகூன், ஃபத்ஹ மத்து. அப்போ எனக்கு டைம் ஈக்கும். சரியா? லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி. கஸ்ரன்னா அது போல நான் என்ன சொல்றது, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி. இது உண்மை நாங்களும் பாடமாக்கல, ஏன்னா சார்ட் அடிக்கடி மாறும். உங்களுக்கு இப்படி வரணும், இன்னொருத்தருக்கு மாறி வந்திக்கும். அதை நாங்கள் தான் தெரிஞ்சு கொள்ளணும். வரப்போகிற டைமுக்கு தான் நாங்கள் அதை பார்க்கணும். எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலுமா, அதை நாங்கள் நீங்கள் ரெடி ஆகிட்டு தான் வரணுமா, நீங்கள் சொல்லணும். I'll get ready. ஆ, I'll get ready, sir. ரெடி ஆகி சொல்கிறேன். அப்படியா? சொல்லி பார்ப்போமா? Okay, fine. ஒரு முறை சொல்லி பார்ப்போம், பிரச்சனை இல்லை. நோய் இஷ்யூ பிரச்சனை இல்லை, அப்போ தானே பலரது சுண்டி இல்லை, பிள்ளையான பிரச்சனை இல்லை. டென்ஷன் ஆகும், சொல்லி பாருங்க. போடவா? ப்ளே Uh, பண்ணவா? ஆ, okay. Fathatain. Aha. Okay. சரி, ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெடி ஆகணும், நீங்கள் ரெடி ஆகணும், அது தேவைப்படும், பிரச்சனை இல்லை. Okay, sir. நான் அடுத்த ஸ்டெப் போகல, ஏன்னா இது கொஞ்சம் லோட் கூடிடப்படாது. நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நாங்கள் அடுத்த கிளாஸில்
அடுத்த பாட்டை இதுலேருந்து இதில் அடுத்த பார்ட் வந்து எங்களுக்கு இந்த இப்ப நான் பார்த்திக்கிற இந்த அடையாளங்கள் இத்தனை சிம்பிள்ஸோட கொஞ்சம் நேரடியாகவே லிங்க் ஆகிற சப்ஜெக்ட் தான் அடுத்தது ஈர. அப்போ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகினீங்கன்னா உங்களுக்கு பின்னுக்கால போகலையும் ஹெவி மாதிரி இருக்கும். நாங்கள் இன்ஷால்லா நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு பின்னால் நாங்கள் அடுத்த பார்ப்போம். கட்டாயம் ரெடி ஆகிட்டு வாங்கலாம்.